வணக்கம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று நம்ம 25,900 ஸோ இந்த லெவலுக்கு மேலே நேற்று வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன், அங்கேருந்து இன்னும் நல்ல மார்க்கெட் வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பு கூட ஓரளவுக்கு வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 25,733 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் லோ வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 25,800 வந்து உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகலை, மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ 25,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை. இதுக்காக தான் நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் 25,800 அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான நம்பர், அதை வந்து உடைக்கணும், அதுக்கு கீழே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு வந்து போகணும் மார்க்கெட் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பஃபர் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இறக்கிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, ஃபர்தராக நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரஃபாக ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா 25,700 ஆப்வியஸாக நமக்கு வந்து ஒரு நல்ல விசிபிளான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து பிரேக் இது பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு இம்மீடியட் ஒரு பாசிபிள் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,400 480 இதுதான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ 25,700 வந்து ஒன்ஸ் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் எங்கேயுமே வந்து ஸ்டாப்பிங் வந்து கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். அதுக்கு உண்டு அந்த விண்டோ தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நிஃப்டி 50 ஒரு முக்கியமான வந்து இடத்துல இருக்குது. ஸோ அந்த முக்கியமான இடத்துல இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டலை வச்சு நாம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்ட்டு எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ட்டு நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ ஏற்கனவே வந்து பயங்கரமான ஒரு ட்ராப் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்குது. கால் சைடு போனோம் அப்படின்னா கால் ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணவங்கள எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அதே மாதிரி புட் சைடு போனீங்க அப்படின்னா புட் சைடு போனாலும் வந்து மார்க்கெட்டை வந்து அப்படியே வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேடிங் குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து போகுதுன்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ட்ரேடிங் குவான்டிட்டியை ரொம்ப கம்மியாக வந்து எடுங்க. நமக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டாக வந்து அமைய மாட்டேங்குது. ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது, ஆனால் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா கீழே இறக்குற மாதிரி இறக்கி மேலே ஏற்றுறாங்க. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணும்போது நாம் ஸ்டாப் லாஸ் வந்து பயங்கரமாக வந்து ஹண்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்று நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு அப்சைடு வந்து போகுது, அதாவது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அல்லது வந்து ஒரு டவுன் மூவ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும், அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மோரார்லெஸ் அந்த கேப் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப் வந்து இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நியர்லி ஒரு 25,700. இன்னையோட லோ பார்த்திங்க அப்படின்னா 25,728, கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இருக்கிறது தான். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சினாரியோஸ் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது, க்ளோசிங் வந்து வைக்கலை. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட்டு ஒரு க்ளோசிங் டைமில் நீங்கள் வந்து நேற்று வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து என்ட்ரு ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்குது, நாளைக்கு அப் ட்ரெண்ட் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்கள், அப்படியே டோட்டல் ஆப்போசிட் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு.
இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்காக தான் ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அதை 3 மணிக்குள்ளே நான் வந்து அந்த ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அது எத்தனை கோடி ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் லாஸ் இருந்தாலும் சரி, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ சில நேரங்களில் சில நாட்கள் உங்களுக்கு வந்து பை ஃப்ளூக்கில் நீங்கள் எடுத்த அந்த ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வந்து வரும், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா நாளும் அப்படி வந்து வர்றது வந்து சாத்தியமே வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா அதை அன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். எக்காரணத்தை கொண்டு ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. எஸ்பெஷலி மார்க்கெட் லீவு, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் லீவு வருது அப்படின்னா, அதே மாதிரி நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, பாசிட்டிவ் நியூஸ் வருது, அதெல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. ஸோ அப்படி ஹோல்டு வந்து பண்ணும்போது இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட அந்த ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னு எடுக்கிறத ஹோல்டு வந்து பண்ணாதீங்க, கேரி ஃபார்வர்டு வந்து பண்ணாதீங்க. அது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. அது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் தான் வந்து வேனிஷ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடில், அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் வந்து சர்வைவே வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு பெருசாக வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து தவிர்த்துடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து புல் பேக் போயிட்டு இப்படி வந்து வந்திருக்கு. நேற்றே நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம், மேபி இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அல்லது வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்படி இந்த ரேஞ்சை சப்போர்ட் வந்து எடுக்கும் அப்படிங்கிற கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து நிறைய சினாரியோஸ் வந்து போகிறோம். இந்த சினாரியோஸ் இப்படி இருக்கும்போது ஓகே, இங்கேருந்து இப்போ சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுக்குது, மறுபடியும் வந்து ஃபுல் பேக் போகும், இந்த ட்ரெண்ட் லைன் ரெசன்ஸ் வந்து சப்போர்ட் இருந்தது, இப்போ ரெசன்ஸாக வந்து மாறப்போகுது அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு முடிவு வந்து வரலாம். அதுக்காக தான் வந்து சினாரியோ வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 450 பாயிண்ட், ஒரு 400 பாயிண்ட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ 400 பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ராப் மூமெண்ட்டாக வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ட்ராப் மூமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ டோட்டல் இன்றைக்கி நடந்தது எல்லாமே வந்து ஒரு ட்ராப் அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் வந்து ஒரு 26,400 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். பை சான்ஸ் இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு 450 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து இருக்குது இல்லையா, அப்போ இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் வந்து நடந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வைக்கலாம். ஸோ இந்த சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து இருக்குது. இந்த டவுன் சைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். 25,450 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு சொல்கிறேன். இது வந்து 1 ஹவர் சார்ட்டில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து நாளைக்கே கிடைக்கலாம், நாளை கழிச்சும் கிடைக்கலாம், இந்த வீக் ஃபுல்லாக வந்து சேர்த்து கூட இப்படி வந்து கிடைக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக வந்து டைமிங் நம்மளால் சொல்ல முடியாது. அதில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் எடுத்துக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணில் தட்டுப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,900 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25,800, 800, 760 இந்த ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம ஒரு ஜோன் மாதிரி கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மைன்யூட்டாக வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுதான்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ விசிபிளாக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். இப்போ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் வந்துச்சு. இந்த அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து நடந்திருக்கு, ஒரு கன்சால்டேஷன் மாதிரி வந்து போயிருக்கு. அந்த கன்சால்டேஷன் அப்படியே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து கன்வெர்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் வந்து இறங்கி வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா இந்த 25,750 700 இதை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல மூவ் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். அப்போது இந்த ஹெட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து வருது. இந்த ஷோல்டரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 300 பாயிண்ட் வருது. பை ஆவரேஜ் 300லேருந்து ஒரு 400 பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். ஸோ நம்ம இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லெவல் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஒரு 25,450லேருந்து ஒரு 400 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது ஒரு 25,750 700 இருக்கு இல்லையா? அதை உடைச்சாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நாம் தாராளமாக வந்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹை அண்ட் லோ, ஸோ இதை மார்க் பண்ணியே நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டோட அதாவது ஒரு ட்ரெண்டு சேஞ்சுக்கு உண்டான ரீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது, ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இதுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிருச்சு. ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து எடுக்குது. ஸோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை இருக்கு இல்லையா, அதை நம்மளால் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. இந்த ஹைக்கு கீழே இன்னொரு ஹை இது வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு லோயர் ஹை அது மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அகெயின் இந்த இடத்துல என்ன நடக்குது, ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த மூமெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இன்னொரு லோயர் ஹையரை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஏன் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 460 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு 250 பாயிண்ட்டு 300 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து கணக்கில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இது லெவல் வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கினாங்க இல்லையா, அதனால் ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து இருக்குது. 25,950லேருந்து 26,020 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் லெவல் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா அகெயின் வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்து இங்கே 400 பாயிண்ட் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து இதோட விண்டோ வந்து இருந்தது, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும். அதுக்கடுத்தது இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் 430 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு 430 450 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த புல் பேக் லெவலில் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வருது. ஸோ இது அப்படியே நாம் வந்து ஃபாலோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு 430 400 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நாம் கெஸ் பண்ண மாதிரி வந்து என்ன நடக்கலாம், இந்த ப்ரைஸ் வந்து கீழே இறக்கி மறுபடியும் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா 25,600 25,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. பை சான்ஸ் நமக்கு நாளைக்கு இந்த புல் பேக் லெவலில் இந்த 26,000க்கு மேலே நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா ட்ராப் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி வந்துட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு இங்கே வந்து இறங்கிட்டு மறுபடியும் இப்படி வந்து கூட வந்து இறங்கலாம். ஸோ இதுவும் மார்க்கெட்டில் சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு
மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஹையை வந்து மறந்துடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் வந்து போட்டு விட்ருவாங்க. அப்போ செல்லிங் இந்த இடத்துல வந்து போட்டு விட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல செல் பண்ணால் உங்கள் ஒருத்தருக்கு வந்து 10 ரூபா தான் லாபம் கிடைக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 5 ரூபா மேலே ஏற்றி 15 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அதை தான் வந்து செல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு செல்லர்ஸோட மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம், எப்படி மூவ் ஆகலாம், எப்போ வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வர முடியும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. 25,880 கிட்ட வந்து ஓப்பன் பண்ணாங்க. ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிலே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 25,800 கீழே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9:55 வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்ட்ராடே டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து 9:20 வந்து ஒரு டைமிங் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:50 சம்திங் 55 சம்திங் வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். கரெக்டாக வந்து இந்த 2 டைமிங் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் இந்த டைமிங் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து போயிருக்கலாம். சரி, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம கொடுத்த டைமிங்லேருந்து ஒரு புல் பேக் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட எங்கே வரைக்கும் போயிருக்கு, எஸ்டர்டேவோட க்ளோசிங் வரைக்கும், அதாவது லோ வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவோட க்ளோசிங் வந்து இந்த இடத்துல இருக்குது, எஸ்டர்டேவோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நேற்றே வந்து சொன்னது என்ன அப்படின்னா நாம் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எஸ்டர்டேவோட ஹை லோ க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஏன் முக்கியம், இப்படிதுக்காக தான் வந்து முக்கியம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு இல்லையா, இதுக்கு மேலே ஏன் வந்து போகலை, அங்கே தான் ஒரு விஷயம் வந்து இருக்குது. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அந்த லோவை பெயிட் அதை உடச்சிட்டு வந்து மேலே போகிறது வந்து கஷ்டம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. அதுதான் வந்து அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா 25,900 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் ஒரு 25,800 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,900 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 25,750 வந்து இருக்கலாம். 25,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 25,650 25,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். 25,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 26,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,100 26,000 25,900 25,750 25,700 25,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி 50 லெவலுக்கு வந்து பேங்க் நிஃப்டி மோசம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆனாலும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ரேஞ்ச் சொன்னோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டானது. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 58,900 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. அகெயின் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,15 உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அதாவது ஒரு 59,400 நம்ம ரெசன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து வந்துட்டாங்க. அதனால் வந்து உள்ளே போக முடியல. அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அகெயின் 59,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும், 59,100 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 59,100 பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,400 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 59,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,800 59,600 59,400 59,000 58,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து சேம், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. எக்ஸாக்டாக வந்து நிஃப்டி 50 மாதிரியே வந்து கீழே இறங்கிட்டு இந்த 84,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 84,400 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்லேயே அந்த இடத்துல சப்போர்ட்டில் ஓப்பன் பண்ணாங்க, நல்ல ஒரு டவுன் சைட் அந்த இடத்துல வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு புல் பேக், சேம் எஸ்டர்டேவோட லோ கிட்ட போய் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 85,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 84,400 வந்து இருக்கலாம். 84,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 85,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,400 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,500 85,000
84,400, 84,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியை போட்டு போலம் தான் கட்டியிருந்தாங்க. ஆனால் வந்து கரெக்டாக ஒரு 9:55க்கு அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து சடனாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே போயிருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் வந்து அப்படியே ஒரு புல் பேக்கில் நமக்கு வந்து மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு ரெக்ளைம் வந்து ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 13,700 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,600 வரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து உடச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,500 வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அகெயின் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம சொன்னால் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து ஒரு 12:20க்கு உள்ளே வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹை வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அதே மாதிரி லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழேயும் வந்து போகலை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகைன் 13,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், 13,700 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,600 நமக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,000, 13,900, 13,800, 11,600, 13,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.